இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி நேயர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, அடியனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவினாலே என்னை நிரப்புங்க. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகள் செயல்பட நடக்க, உடைய வார்த்தைகளின் படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த வாரம் மோசேயினுடைய ஜெபத்தை பற்றி நாம் பார்த்தோம். இந்த வாரமும் அதிலிருந்து ஆரம்பித்து சற்று வித்தியாசமான இன்னொரு கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாம் என எண்ணுகின்றேன். மோசேயினுடைய ஜெபம் சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் வீரே அநாதியாய் என்றென்றும் தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் தான் தேவன். கடைசி வரைக்கும் அவர் தான் தேவன். ஆதியிலும் அவர் தான் தேவன், இறுதியிலும் அவர் தான் தேவன். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய ஆண்டவர். இது வரலாறு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. இது வரலாறு. நம்முடைய ஆண்டவர் உண்மையான ஆண்டவராக இருக்கிறார். பார்த்தோம், இன்னொன்று நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 2ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கிய நாளிலே, பூமியை உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், வானத்தை உருவாக்கியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்த நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு அப்படி சொல்லி நம்முடைய வேதாகமத்தில் ஆரம்பத்தில் இதான் சொல்லப்பட்டிருக்கு. சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு, இது வரலாறு, ஹிஸ்ட்ரி. ஏசாயா 48:12 இப்படியாக சொல்லுகிறது: யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலை. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த வசனத்தை வாசிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? நம்மளை யார்? தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? வேறு யார் நம்ம அழைப்பாங்களா? யார் நம்மை அழைப்பார்? நம்முடைய பெற்றோர் அழைப்பாங்க இல்லையா? நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்ம அழைப்போம். ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஆசிரியர் பிள்ளைகளை அழைப்பாங்க, ஹெச்எம் பிள்ளைகளை அழைப்பாங்க, இல்லைன்னா ஆசிரியர்களை அழைப்பாங்க. அழைப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்குது இல்லையா? என்னால் அழைக்கப்பட்ட தேவன் யாக்கோபே, என்னால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லுகிறார். எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை தெரியுமா? நாமெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். 48:13 வசனம், ஏசாயா 48:13 இப்படி சொல்லுகிறது: என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்து நிற்கும். ஆண்டவர் சொன்னார். இவ்வளோ வல்லமையான ஒரு வார்த்தை. நான் என்ன சொல்கிறேனோ அவைகளுக்கு உலகம் கீழ்ப்படியும். அப்போ நாமெல்லாம் எம்மாத்திரம் இல்லையா? அப்போது நான் பெரியவன் அப்படி பேசுவதற்கு என்னிலே ஒன்றும் இல்லை. இதை புரிந்து கொள்ளணும். 2 விஷயம் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஒன்று, அறிவு வேணும். இவர் தான் கர்த்தர் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வேணும். 2வது உணர்வு வேணும். அந்த அறிவின் படி ஒவ்வொரு நாளும் நான் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும். இந்த 2ம் ஒரு மனுஷங்கிட்ட, ஒரு கிறிஸ்தவங்கிட்ட இருந்துட்டு அப்படி சொன்னால் அவன் அருமையான ஒரு மனுஷன். அவன் ஒரு விசுவாசியாக இருப்பான் இல்லையா? அவன் ஒரு பரிசுத்தவானாக இருப்பான் இல்லையா? அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்குரிய எல்லா தகுதியும் பேணிக்கொள்ளுவான். சரி, சங்கீதம் 33:9 இப்படி சொல்லுகிறது: அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போது ஒவ்வொரு காரியம் எனக்கு ஆகணுமானா அதை யார் சொல்லணும்? என்னுடைய ஆண்டவர் சொல்லணும் இல்லையா? என்னுடைய ஆண்டவர் சொல்லணும். எனக்கு நேரிடக்கூடாது அப்படி சொன்னால் அதே யார் தான் சொல்லணும்? தேவன் தான் சொல்லணும். அது அவர் எப்படி சொல்லுவார்? கட்டளையிடுவார். அவர் கட்டளையிடுவார். சரி, இங்கே போன வாரம் நம்ம என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படி சொல்லி பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இயற்கையை அதட்டுகிற ஆண்டவர். எப்படி இயற்கையை அதட்டுகிற ஆண்டவர். இங்கே யார் தெரியுமா? அவர் பிசாசை அதட்டுகிற ஆண்டவர். பிசாசு அப்படி சொன்னாலே நிறைய குடும்பங்கள் பிசாசுடைய பிடியில் தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு வியாதியே இருக்கும் பார்த்துடுங்க. ஏன் வியாதி அப்படி சொன்னால் தெரியாது.
ஏதோ உடம்புல பலவீனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பிசாசு பேக் வழியாக உள்ள நுழைஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பிசாசு உலக வாழ்க்கையில் மனிதனை போராடி போராடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். பிசாசுக்கு பயப்படாதுங்க, தேவனுக்கு பயப்படுங்க. தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய காரியங்களை செயல்படுத்தி கொண்டே இருங்க. பிசாசை அதட்டுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இதை பற்றி கொஞ்சம் வார்த்தைகளை நமக்கு பேசுது. மத்தேயு 17:1 இப்படி சொல்லுகிறது. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானை, யாரெல்லாம் கூட்டு போகிறார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். எப்போ எங்கே? முக்கியமான இடங்களுக்கு இந்த 3 பேர் கூட்டு போகிறார். சீஷர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் இருக்காங்க. ஆனால் முக்கியமான இடங்களுக்கு யாரை தான் கூட்டு போவார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? நான் கிறிஸ்தவன் அப்படி சொல்கிறேன் இல்லையா? நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன்? தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறானா? கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய செயலை திருத்திக் கொள்ளுங்கள். சரி, கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போனார். உயர்ந்த மலைக்கு போனார். கூட யாரும் கிடையாது. அவருடைய செயல்பாடுலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அங்கே போய் மறுரூபம் ஆயிட்டாரு, தேவகுமாரன் ஆகிட்டாருங்க. இங்கே மனுஷனாக இருந்தார், அங்கே தேவகுமாரன் ஆகிட்டார், தேவனாக ஆகிட்டாரு. இல்லையா? அவருடைய முகம் எப்படி இருக்கு தெரியுமா? சூரியனை போல் அப்படி பிரகாசி. பார்க்க முடியுமா? பேதுரு, யோவான், யாக்கோபு பார்த்துருப்பாங்களா? இப்படி திகைச்சு போய் நிற்காங்க. இயேசுவை பார்த்து திகைச்சு போய் நிற்காங்க. இவரோடு கூட இருந்தவர், மனுஷனாக இருந்தவர், இவரோடு கூட தூங்கியவர், இவரோடு கூட சாப்பிட்டவர், உண்டவர், உறங்கியவர் எல்லாம். ஆனால் இப்போ அவர் பாருங்க, அவர் தேவனாக காட்சியளிக்கிறார். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சொன்னாங்க, உள்ளத்தில் தோணுனதை சொல்லிட்டான். அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியது சொல்லிட்டான். ஆனால் இன்றைக்கு கண்டுட்டான். அப்போ என்றைக்கு நீங்கள் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கின்றீர்களோ, சாட்சி கொடுக்க 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 தேவன் தன்னுடைய வல்லமை உங்களுக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். அதானே? இவன் சாட்சி கொடுத்தான். அந்த சாட்சிக்கு மற்ற சீஷர்களை காட்டிலும் யோவான், யாக்கோபுடைய அந்த சாட்சி வித்தியாசமாக இருந்திருக்கு. புரிந்து கொள்ளுதல் வித்தியாசமாக இருந்திருக்கு, ஏற்றுக்கொள்ளுதல் வித்தியாசமாக இருந்திருக்கு, அங்கீகரித்தல் வித்தியாசமாக இருந்திருக்கு. ஸோ அவங்களையும் கூட்டு போய் தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறார் பாருங்க. அவர் மறுரூபம் ஆகிட்டாருங்க, தேவனாய் மாறிட்டார். மாறின பிறகு இல்லையா, மோசே எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அங்கே யார் இருக்கா? மோசே இருக்கான், எலியா இருக்கான். இல்லையா? எவ்வளோ வித்தியாசமான ஒரு அனுபவம் பாருங்க. தேவனோடு கூட வாழ்வது என்பது சாதாரணமான ஒரு வாழ்வு அல்ல. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தானா. அப்போ ஏனோக்கு எவ்வளவு காரியங்களை தேவன் காண்பித்திருப்பார் பாருங்க, எவ்வளவு காரியங்களை காண்பித்திருப்பார். யாக்கோபு, மோசே, தேவனோடு மோசையை போல பிரத்யட்சமாய் பேசினது யாரும் இல்லை. மோசையை போல எல்லா காரியத்தையும் குறித்து மோசையோடு தேவன் பேசினார், அளவலாவினார். மோசை என்ன கேட்டாலும் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியை மறுத்துட்டான். அதனால் செல்ல வேண்டிய கானான் தேசத்தை காண்பித்தார், போக அலோவ் பண்ணலை. நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, தேவனுக்கு பிரியமாய் நடப்பது மாத்திரம் போதாது, ஒரு காரியத்தில் கூட நம்ம விலகி போய்விடக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள், தேவனை விட்டு நம்ம பிரிந்து போகக்கூடாது. இறுதி பரியந்தமும் கடைசி பரியந்தம் தேவனோடு கூட இருப்பதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது
அவர்கள் எல்லாம் பார்த்துட்டே வராங்க. அவர் அற்புதங்களை பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் பார்த்துட்டே வராங்க. 15ஆம் வசனத்தில் அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் இயேசுனிடத்தில் ஓடி வாரான். அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நிற்கான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து இல்லை நடு ரோட்டில் அல்ல ஒரு வீட்டில் முழங்கால் படிட்டு நிற்கணுமானா அதுக்கு அர்த்தம் என்னங்க இல்லையா? தனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இவரால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அவருக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு இல்லையா ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே என் மகனுக்கு நீங்கள் இறங்குங்க ஆண்டவரேன்னு கேட்குற. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னப்பா செய்யணும் உனக்கு? அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுறான் ஆண்டவரே. ஆமாம், அவன் சந்திர ரோகியாக இருக்கான் ஆண்டவர். தீயில் விழுறான், தண்ணியில் விழுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க ஆண்டவரை அவனை காப்பாற்ற. உங்களுடைய சீஷர்கள்ட்ட அழைச்சிட்டு போனேன், உங்களுடைய சீஷர்கள்ட்டத்தில் அழைச்சிட்டு போனேன், அவங்களாலும் கூடாமல் போயிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பொறுப்பு என்ன? தேவன் நம்மளை பார்த்து கூட கேட்பார் இல்லையா? உன்னுடைய பணி என்ன? நான் உனக்கு கொடுத்துருக்கிற பணி என்ன? நான் உனக்கு கொடுத்துருக்கிற தாளந்து என்ன? நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்து என்ன நமக்கு புரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு புரியுமா? தாளந்து எப்படிப்பட்டது? தாளந்துடைய அளவு என்ன? தாளந்துடைய மதிப்பு என்ன? 3 பேருக்கு 3 விதமாக தாளந்து கொடுத்தாரு. முதல் 2 பேரும் டபுள் மடங்காக சம்பாதிச்சுட்டு வந்துட்டான். ஒருத்தர் புதைச்சி வச்சுட்டு வந்துட்டான். ஏன்? அவனுக்கு குறைய கொடுத்துட்டாரான். குறையோ நிறையோ தேவன் கொடுத்த பொறுப்புகளை நாம் கவனமாக இருந்து நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது, நம்முடைய காரியமாக இருக்கிறது, நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. கடமை, காரியம், பொறுப்பு, நம்முடைய செயல்பாடு. ஆண்டவர் குற்றப்படுத்துவதற்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? குற்றப்படுத்துவதற்கு யார்? அப்ப பாருங்க, ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த சிஷ்யர்கள்லாம் வந்தாங்க, ஆண்டவர் முடியலை. ஏன் முடியலை? அப்போ ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார், இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே அப்படின்னு சொல்றார். உனக்கு விசுவாசம் இல்லை. யாருக்கு விசுவாசம் இல்லை இல்லையா? முதல்ல யாரை சொல்லுவாங்க இந்த இடத்துல? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவருடைய சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை என்கிட்ட கொண்டு வாருங்க. அப்போ யார் யாருக்கெல்லாம் சுகம் வேணுமோ அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தெரிந்தெடுத்தல் எப்படிப்பட்டதா இருக்கு? அவனுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு பிசாசு பிடிச்சிருந்தா பிசாசிலிருந்து அவனை விடுதலை ஆக்குவதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய அழைப்பு அப்படிப்பட்டதான். கேட்டிருக்கோமா ஆண்டவர்கிட்ட? நாம தான் கேட்போமே, எல்லாம் கேட்போமே. எனக்கு என்ன வேணும் ஆண்டவர், எனக்கு என்ன வேணும்? ஒரு பெரிய செய்தியை வச்சுருப்போம், ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுருப்போம். நாம் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் வேணும் ஆண்டவரே, எல்லாம் கேட்டுகிட்டே இருப்போமே. ஆனால் பிறரை பார்த்த உடனே அவர்களுக்காக நாம் என்ன கேட்டோம் என்பதை ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். எனக்கு நான் என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்லுவதை விட பிறருக்கு நான் என்ன கேட்டேன்? நீ உன்னை நேசிப்பதை போல, அழகாக சொல்லியிருக்கார், நீ உன்னை நேசிப்பதை போல பிறனையும் நேசிப்பாயாக.
நீ உன்னை நேசிக்கிறதுனால உனக்காக நீ இவைகளையெல்லாம் என்கிட்ட கேட்குறியோ, அதே போல் உனக்கு அடுத்தவன் அவன் என்ன பாடுபடுறான், என்ன கஷ்டப்படுறான், அதெல்லாம் நீ கவனிச்சுட்டே தானே இருக்கிற. அதற்காக நீ என்ன கேட்டிருக்கிற? அப்போ காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கும்போது எனக்கு நான் சுகத்தை கேட்டேன் அப்படின்னு சொன்னால், யாருக்கெல்லாம் சுகம் வேணுமோ அவர்களுக்கெல்லாம் சுகத்தை கேட்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதில் ஒரு செய்தியை நம்ம கவனமாக பார்க்கணும். அவன் எனக்கு சிநேகிதனோ சிநேகிதம் இல்லையோ, எனக்கு உறவுக்காரனோ உறவுக்காரனோ இல்லை, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரிதான், நண்பனாக இருந்தாலும் சரிதான், துன்மார்க்கனாக இருந்தாலும் சரிதான், எனக்கு விரோதியாக இருந்தாலும் சரிதான், என்னோடு சமாதானமாக இருக்கிறவனாக இருந்தாலும் சரிதான், எல்லாருக்காகவும் யாவருக்காகவும் சுகத்தை கேட்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அழைப்பு, தேவனுடைய தேர்ந்தெடுப்பு அதுதான். அதை புரிந்து கொள்ள வேணும். இதை புரிந்து கொண்டோமானா ரொம்ப லகுவாக இருக்கும் நம்முடைய அந்த கிறிஸ்தவ வாழ்வு. எனக்கு கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லி நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னா அது ஒரு பெரிய கவலையாக இருக்கும். ஆனால் பிறருக்காக கேட்கும்போது இல்லையா, நம்முடைய கவலைகள் சற்று வித்தியாசமாக மாறிடும். அவனுக்கு கிடைக்கல ஆண்டவரை கொடுக்க தகப்பனே இல்லையா. அப்போ இது கேட்கும்போது அன்று இரவு யாருக்காவது ஒரு சுகத்தை ஆண்டவர் தேவன் கொடுத்திருந்தார் என்றால் அதோட நன்றி சொல்லுவோம். பார்த்தீங்களா? அப்போ நன்றி சொல்வது ஒரு பெரிய லிஸ்ட் ஆயிரும். அப்போ எந்த அளவுக்கு நான் தேவனிடத்தில் என்னுடைய வேண்டுதல்களை ஏறெடுக்கிறேனோ அதே அளவுக்கு நன்றியும் அங்கே சாற்றப்படும். அப்போ என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கும்? ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கும். அப்போது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படிப்பட்டது தெரியுமா? தனக்காக ஜெபிக்கணும், பிறனுக்காக ஜெபிக்கணும். அப்போ பிறனுக்காக எப்படி ஜெபிப்பது? யாரையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஆலயம் செல்வது எதற்காக? எதற்காக கூடினார்கள்? ஆலயமாக எதற்காக கூடினார்கள்? இல்லையா? சொத்து நிறைய இருக்கிறவங்க தனக்கு வேண்டாதவர்களெல்லாம் வெற்றி கொண்டு கொடுத்தாங்க. அவர்களை தேவன் சபையிலே சேர்த்து கொண்டார். அப்படித்தான் ஆதி திருச்சபையிலே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அப்படி வாசிட்டே போயிட்டுருங்க. ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபையாக இருந்தது? பேதுரு எழுந்து பேசுகிறான், படிப்பறிவு இல்லாதவன் எழுந்து பேசுகிறான். 3000 பேர் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசிகள் ஆனார்கள். தேவன் அவர்களை சபையிலே சேர்த்து, தேவன் தான் சபையிலே சேர்த்து. இன்று உலக சபையில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த தேர்ந்தெடுப்பு யாருடைய தேர்ந்தெடுப்பாக இருக்கணும்? தேவனுடைய தேர்ந்தெடுப்பிலே நான் இருக்கிறேனா? இப்படி நம்ம சிந்திச்சிட்டே மாதிரி இருந்த மாதிரி நிறைய கவலை ஆயிரும். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? உலக சபையில் இருப்பது சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவனுடைய ஏட்டில் நம்முடைய பேர் இருக்குதா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக நான் இருக்கிறேனா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக இருந்தால் மாத்திரமே இல்லையா ஆசீர்வாதம் நமக்கு. சரி, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். எவ்வளவு அந்த குயிக் ஆக்ஷனை பாருங்க, அந்த வல்லமை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய வல்லமையினுடைய அளவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வல்லமை வேணும், எல்லா பிள்ளைகளுக்கும் வல்லமை வேணும். எனக்காக மாத்திரம் ஜெபிப்பதற்கு நான் கிறிஸ்தவனாக இல்லை. கிறிஸ்தவன் அப்படி சொன்னால் என்ன? எல்லாருக்கும் ஜெபிக்கணும். என்னை சார்ந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கணும். என்னோடு கூட இருப்பவர்கள், பயணிப்பவர்கள், நல்லவன் பொல்லாதவன் கிடையவே கிடையாது. அவன் நல்லவனா பொல்லாதவன் எனக்கு தெரியாது. பிறரை பற்றி இல்லையா, இவன் நல்லவன் அல்லது பொல்லாதவன் அப்படி சொல்லக்கூடிய அருகதை எனக்கு இல்லை. அவனுக்கு நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். நான் ஜெபிக்கணும் அப்படி சொன்னால் நான் ஜெபிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். இல்லை, நான் இன்னும் கரெக்டாக நான் ஜெபிக்கணும்னா ஆண்டவர் அவனை என்னோடு கூட அழைத்து கொண்டு வருவார். இன்னும் அவனுக்கு விசேஷமாக நான் ஜெபிக்கணுமானா. ஆனால் நல்லவனோ பொல்லாதவனோ கண்ட நேரங்களிலே, அவருடைய உபத்திரங்களிலே அவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. இயேசு பிசாசை அதட்டினார்.
உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். பிசாசை அதட்டுகிற ஆண்டவர். கடந்த வாரம் பார்த்தோம் அவர் இயற்கையை அதட்டுகிற ஆண்டவர். ஆனால் இந்த வாரம் பார்க்கிறோம் பிசாசை அதட்டுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த 20ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், கடுகு விதை அளவு, இப்படி விசுவாசம் எவ்வளோ இருக்கணுமா? கடுகு விதை. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடுகு விதை அப்படி இருக்குது, உருண்டையாக இருக்குது. உருண்டை முழுமையான விசுவாசம். அங்கே குறைபாடே இருக்கும். விசுவாசத்தில் என்ன இருக்கக்கூடாது? குறைபாடே இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தைகள் இருபுறமும் கற்குள்ள பட்டயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இருபுறமும் கற்குள்ள பட்டயம். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த மலையை பார்த்து நீ புரண்டு போ அப்படின்னு சொன்னால் புரண்டு போயிடும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது. விசுவாசத்தினாலே நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இல்லையா பிசாசு கட்டுப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் அப்பந்தான் யோவான் ஸ்நானங்களாலே யோர்தான் ஆற்றிலே அவர் ஞானஸ்தானம் பெற்று வெளியே வர்றாரு. பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவன் பிதாவானவர் அவரை பற்றி சாட்சி பகர்கிறார். ஒரு அருமையான ஒரு சாட்சி அது. சரி, இயேசு கிறிஸ்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோடனே தேவ ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கூட்டு போகிறார். யாரை? இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் கூட்டு. ஏன்? சோதிப்பதற்காக கூட்டு போகிறார். சோதிப்பதற்காக கூட்டு போகும்போது அங்கே கூட யார் போயிட்டா? பிசாசு கூடவே போயிட்டான். யாரோடு கூட போகிறான்? இயேசுவோடு கூட போகிறான். இயேசுவோடு கூட வேற யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். அங்கே கூட்டு போய் ஒரு 3 சோதனை கொடுக்குறான். 3 சோதனை கடைசியில் பிசாசு இயேசுவை பார்த்து சொல்கிறான், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் உலகத்தையே உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறான். நீர் என்னத்தெல்லாம் பார்க்கிறோம் அவைகளெல்லாம் உங்களுக்கு தந்துட வேண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். இயேசு சொன்னார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. அப்போ இயேசுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு எதா இருக்கு? நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. இந்த உலகத்தில் உனக்கு தந்துடுவோம்பா, நீ பணிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி பிசாசு பேசினா, பிசாசை பணிந்து கொள்வதற்கு உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அப்படிதான் நிறைய பேர் பணிந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? உலக காரியத்தை மேற்கொள்ள ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை கனப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசு உடனே சொல்லிட்டார், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு சிறிய காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 16:22 அப்பொழுது பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, உமக்கு இது சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னுடைய இறுதி யாத்திரையை சொல்லுகின்றார். அவருடைய மரணத்தை பற்றி அறிவிப்பு கொடுக்கிறார். அப்போது பேதுருவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு புதிய அத்தியாயத்தை படைப்பார், புதிய அரசை உருவாக்குவார் என்று நினச்சிக்கிட்டே தான் இருந்தான். இயேசுடைய சாவை உடனடியாக விரும்பாதவன் பேதுரு இல்லையா? எதுக்காக சபையின் பொறுப்பை பேதுரு கையில் கொடுத்தாரு அப்படி சொன்னால் அதுதான் காரணம். இயேசுவின் பால் அவ்வளவு அக்கறை. அப்போது பேதுரு உடனே போய் சொல்கிறான், இது உமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே அப்படி சொல்லி இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே இயேசு
அவனை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். பேதுருவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, அவருக்கு பிரியமான ஒரு சீடனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, எனக்கு பின்னாலே போ சாத்தானே. ஏன் ஏன் அந்த பேதுருவை கூட சாத்தான் என்ன செய்திருக்கான்? தொட்டிருக்கான். அப்போது சாத்தான் யாரெல்லாம் தொட்டு நம்மோடு பேசுவோம் நமக்கு தெரியாது. நல்ல கவனமாக இருக்கு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்வு. பிசாசு யார் யார் மூலமாக நம்மோடு பேசுவான் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்கவே முடியாது. இயேசு அதை கணித்து கொண்டார். உடனே பேதுருவோட பேசினார். திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறார் என்று சொன்னார். இடரலாக இருக்கிறாய் என்று சொன்னார். இடரல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இடரல் உண்டாக்குகிறது யாராக இருந்தாலும் சரி, பிசாசு அவர்களோடு கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். காலையில் ஜெபிக்கும் போதே, ஆண்டவரே பிசாசு என்னை சோதிக்காதபடி பரிசுத்த தேவன் பரிசுத்த ஆவியினாலே என்னை பலப்படுத்தும் அப்படி சொல்லி வேண்ட நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசை அதட்டுகிற ஆண்டவர், அந்த ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம செவி கொடுப்போம், அவரை பின்பற்றுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த ஜெப வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, பிசாசு எங்களுடைய வாழ்விலே அப்பா இடைப்படாதபடி, இடர்களை உண்டாக்காதபடி பரிசுத்த தேவன் எங்களோடு கூட இருக்க, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும், உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. கேட்ட சத்தியம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயே கிரியை செய்ய நீங்கள் பலப்படுத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.